ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அவங்க வீடியோக்குள்ள இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை டிரான்ஸ்லேட் பண்ணுறோமோ அதை வந்து காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து அந்த டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து காப்பி பண்ணி அதோட டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியும். அப்படி இல்லாம நீங்க வந்து இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணாலே வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம லாங்குவேஜ்ல படிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போ. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து உங்களோட பிளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களோட பிளே ஸ்டோர்ல வந்து சர்ச் ஆப்ஷன்ல சேட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன்ல டேன் ஆன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன்ஸ்க்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அக்சசிபிலிட்டி ஓகே பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஓவர் ரைட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பர்மிஷன் கேக்குது. ஸோ டிஸ்பிளே ஓவர் ரைட்டுக்கு வந்து நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்க பாத்தீங்கன்னா இங்க டிக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து டிஸ்பிளேல ஓவர் ரைட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து அக்சசிபிலிட்டி கேட்கும். நம்மளோட ஸ்கிரீன்ல வந்துட்டு இது டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து இது காட்டும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம ஓகே பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரீனுக்கு வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் மூணாவது ஒரு ஆப்ஷன் கேட்கும் அக்சசிபிலிட்டியில. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இது கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் வந்து எனபிள் ஆயிருச்சு. எனபிள் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து டேன் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ரைட் சைடில் பாத்தீங்க அப்படின்னாலும் தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்கேல் மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி யார் வந்து மெசேஜ் பண்ணாலும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பர்மிஷன் மட்டும் நீங்க ஓகே பண்ணணும். உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்க செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க அந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட லாங்குவேஜை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்து இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ் இருக்கும். ஸோ ஸ்பானிஷ் இருக்க இடத்துல இங்கிலீஷ் இருக்க இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் டங்கான தமிழ்ல ஹிந்தி இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து இது பண்ணினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க எந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு இப்போ ஒரு இங்கிலீஷ் ஆர்டிகல் வந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஆர்டிகல் வந்து நீங்க வந்து உங்களுக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதை வந்து நீங்க தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இருக்க ஸ்கேல கொண்டு வந்து ஜஸ்ட் வந்து நீங்க ஷோ பண்ணீங்கனாலே போதும். இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய அத்தனை விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட லாங்குவேஜ்லயே வந்து டிரான்ஸ்லேட் ஆயிரும். இது மூலியமா போயிட்டு இது என்ன அப்படின்ட்டு யார்ட்டையும் வந்து நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரக்டா வந்து நம்ம லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிகலையும் வந்து ஈஸியாவே நம்மளால படிச்சுக்கிற முடியும். இது போல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இது மட்டும் இல்லாம வந்துட்டு நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜா இருக்கட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு லாங்குவேஜ்ல வந்து மெசேஜ் பண்ணாலும் அவங்க என்ன எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க யார்ட்டையும் வந்து பர்மிஷன் கேட்டு தான் பார்க்கணுன்ற எந்த அவசியம் இல்லாம இந்த அப்ளிகேஷன் மூலியமா வந்து ஈஸியா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.